எடுத்துக்கிறேன் திரு திராவிட ஜீவா. இந்த கடிதம் ஒவ்வொரு முறையும் அறிக்கைகள் என்பதே வரிக்கு வரி டீகோட் பண்ணப்பட்டு தான் இருந்தது. இந்த முறை இது கடிதம் பாணியில வந்ததுனால அதில் இருக்கக்கூடிய வரிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா, பல அரசியல் தலைவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கடிதமாக மாறி இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? எனக்கு தெரிஞ்சு விஜயனுடைய அரசியலை எந்த அரசியல் கட்சி தலைவரும் மிகப்பெரிய அளவில் எதிர்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே தெரில. வெளிப்படையாக எல்லாருமே ஊடகமாக சொல்கிறாங்க, அரசியல் நிபந்தனை வைக்குது, அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் விஜய் தரப்புலையும் சொல்லலை வெளிப்படையாக. அரசு அழுத்தம் கொடுக்குதுன்னு விஜய் தரப்புலையும் வெளியே சொல்ல. அதே நேரத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் விஜயனுடைய அரசியல் வருகையை மிகப்பெரிய அளவில் உச்சி முகர்ந்து பாராட்டவும் செய்யலை. இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் பேசவும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீங்க சொல்ற மாதிரி உச்சி முகர்ந்து வரவேற்றதுல அவர் முக்கியமான தலைவரா இல்லை. அதாவது சீமான் ஒரு வேற அரசியல் களத்தில் இருக்காரு. ஏன்னா சீமானும் விஜயம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தானே இருக்காரு. தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருந்தாலும் சீமானும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அரசியல் தலைவர்லாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 8% வாக்குகள் கிட்ட போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் அவர் அரசியலில் தாக்கத்தை வெளியில் பேசலாமே தவிர ஒரு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின தலைவராக, ஒரு அரசியலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக சீமான் இல்லை. இதுக்கு முன்னாடி தேர்தலில் இல்லை. விஜயை அவர் வரவேற்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவருக்கு துணை தேடிக்கிறதுக்காக விஜயை அவர் வரவேற்கலாமே தவிர சீமானுடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய அந்த அரசியல் பயணம் விஜயால் தடைபடலாம், இளைஞர்கள் வாக்குகள் சீமானுக்கு விஜயால் தடைபடலான்றதுனால அவரை வெளிப்படையை எதிர்க்க முடியாமல் ஆதரிக்கிற கட்டத்தில் அவர் இருக்கார். இதுதான் யதார்த்தம். நீங்க எதிர்ப்பு இல்லை அப்படின்னீங்க. அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமைச்சர் தாமு அன்பரசன் கடுமையா விமர்சிச்சாரு. 6 மாதங்கள் கூட இந்த கட்சி தாங்காது அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாரு. தமிழிசை சவுந்தரராஜன் மிக குறிப்பா பட வெளியீட்டுக்கு முன்னாடி அவங்க ஆதரவா பேசினவங்க பட வெளியீட்டுக்கு பிறகாக பெரியார் திடலுக்கு விஜய் சென்று மரியாதை செலுத்தி வந்த பின்னர் அந்த நிலைப்பாடுல நிறைய மாற்றங்கள், விமர்சனங்கள் கடுமையானதா இருக்கு. இப்போ காங்கிரஸ் மூத்த தலைவர் EVK இளங்கோவன் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அப்ப அதெல்லாம் விமர்சனமா பார்க்க வேண்டாம். இது கடுமையான விமர்சனமா எப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றாங்க, அவ்வளவுதான். விஜயினுடைய தனியாக விஜய்க்கான ஒரு எதிர்ப்பாயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி விஜயை எதிர்க்கணும், விஜயால் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையே போயிடுது அப்படின்ற மாதிரி எந்த அரசியல் கட்சியும் ஃபீல் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஃபீல் பண்ண பெரிய அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியுமே விஜயால் தங்களுடைய வரவுகள் மிகப்பெரிய அளவில் நம்ம பாதிக்கப்பட போகிறோம், அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ யாருமே மிகப்பெரிய அளவில் அச்சப்படலை. ஏன்னா கலை யதார்த்தம் என்பது வேற அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கும் தெரியும். விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணல தன்னுடைய அரசியல் சக்தியை. நான் இப்படி இந்த இடத்துல எப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ வாக்கு பர்சன்டேஜ் இருக்குது, என்னுடைய க்ரௌட் இவ்வளோ இருக்குது, நான் சொன்னால் அப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் ஒரு இடத்துல கூட விஜய் நேரடியாக ப்ரூவ் பண்ணல, வெளிப்படையாக ஆதரிக்கல. புதிய கட்சி இனிமேல் தான் வராங்க. இனிமேல் தான் தமிழ்நாட்டில் சில தேவைகள் இருக்கு, இன்னும் நிறைவேறாத தேவைகள்னு சில இருக்கு. அந்த லட்சிய கனல் எனக்குள்ள கனன்றுகிட்டே இருந்தது, அதை நிறைவேற்றுவதற்காக சட்ட ரீதியாகவும் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. EVK சம்பத் காலத்துல இருந்து பழனிடுமாறன் காலத்துல இருந்து குமரியாந்தன் காலத்திலிருந்து மூப்பனாரி, விஜயகாந்த், ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3வது அணி பேரில் இந்த திமுக அதிமுக தவிர்த்து ஒரு அணி, 3வது அணி திமுக காங்கிரஸ்க்கு மாற்று அப்படின்னு சொல்லி பேசிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ 60 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்குமே சாத்தியப்படல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுடைய களம் இந்த தமிழகத்தில் பெரியார் பாலிடிக்ஸ்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஒரு அரசியலை யாராலையும் பண்ணவே முடியல இது வரைக்கும். அதனால் அந்த பெரியார் அரசியலை கையில் எடுத்து இந்த அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியுமா முயற்சி செய்கிறார். அது வெற்றி அடையுமா அது தோல்வி அடையுமானது தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தான் தெரியும். ஆனால் இதுவரையில் விஜய் மிகப்பெரிய ஒரு பெரிய முன்னணி நடிகர். அந்த முன்னணி நடிகராக இருக்கிற விஜய் இது வரைக்கும் அரசியல் களத்தில் ஒரு ஆதரவு எதிர்ப்பு நேரத்தில் வெளிப்படையாக இதுவரையும் அவர் பேசினதே இல்லை. எந்த கட்சிக்குமே தேர்தல் நேரத்தில் ஒரு ஆதரவு எதிர்ப்புன்னு பேசினதே இல்லை. அப்படி பேசாத வரைக்கும் விஜயனுடைய செல்வாக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யாருமே இதற்கு தீர்மானிக்க முடியல. இதுதான் யதார்த்தம், கலை யதார்த்தம். அவருக்கு 2%, 8%, 10% இது யாருக்கும் தெரியாது. விஜய் முதல்ல சந்திக்க போறதே 26 சட்டமன்ற தேர்தல் தான். அப்போ அந்த சட்டமன்ற தேர்தலில் தான் நீங்க சொல்ற மாதிரியான அவர்களுக்கு அவங்க என்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதுல தான் அவங்க வெளிக்காட்ட போறாங்க. ஆமா, அப்ப அது வரையும் காத்திருக்கணுங்கிறது தானே அர்த்தம். அதேதான் நான் சொல்றேங்க. விஜய் இது வரைக்கும் பெரிய அரசியல் சக்தியா யாராலையுமே இது பண்ண முடியல நினைக்கல. யாருமே அது நினைக்கல, பெருசா நினைக்கல. விஜயகாந்த் அப்படிதான் நினைச்சாங்க எல்லாருமே. 2006 விஜயகாந்த் வரும்போது அரசியல் சக்தியா விஜயகாந்த் யாருமே நினைக்கல. ஆனா ஒரு 8% ஓட்டு வாங்கினார். அந்த மாதிரி விஜய்
இருப்பாருன்னு ஏன் நினைக்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து விஜயகாந்த் இடத்துல விட விஜயை நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கல. ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்று கருத்து இருக்கும். எனக்கு அந்த கருத்து இல்லை. ஏன்னா விஜயகாந்தினுடைய களம் என்பது வேறு. விஜயகாந்த் வந்து யதார்த்தமாக எல்லா அரசியல் கட்சியும் தொடர்ந்து பேசிட்டு வந்தால், எதிர்த்து வந்தால் தைரியமா குரல் கொடுத்தார். எல்லா விஷயத்துக்கும் பேசினார். வெளிப்படையாக அவர் நின்று பேசினார், களத்தில் நின்று பேசினாரு. சங்க பிரச்சனையாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், அவர் மைப்பிடி பேசினார் விஜயகாந்த். ஆனால் விஜய் இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு ஆளுநர் அரசியோ எந்த அரசியுமே ஒரு சின்ன அரசியல் கட்சிகளோ பேர் சொல்லி இதில் எதிர்த்து பேசினதே இல்லை. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு திராவிட ஜீவா. திரு லாயலமணி, இந்த கடிதம் நிறைய செய்திகளை சொல்லுது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய செய்திகளை சொல்லுது. ஜீவாவும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த கடிதம் என்பது புதுசு கிடையாதுங்க. தமிழ்நாடு அரசியலில் கடிதம் என்பது அது ஒரு பாரம்பரியமாக தான் இருக்குது. அண்ணா அவர்கள் தோழர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் தோழர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதம் என்பது எங்கள் தோழர்களை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்துது. நீங்கள் வந்து வேகமாக இருப்பதை விட விவேகமாக இருக்கணும். இங்கே சில சூழ்ச்சி வேலைகள் நடக்குது. ஏன்னா இவரை வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கான ஒரு சித்தாந்தத்துக்கான தலைவராக ஒரு பகுதியில் வந்து அடைப்பதற்கு சில சூழ்ச்சி வேலைகள் ஒரு புறம் நடக்குது. யார் செய்யற அந்த சூழ்ச்சியை? இல்லை, அது தெரியும், மக்களுக்கு தெரியும், எல்லாம் கண்கூடாக பார்க்குறாங்க. அவர் பொட்டு வச்சா உடனே அவரை இவங்க இயக்குறாங்களா, பொட்டை எடுத்துட்டாங்களா இவங்க இயக்குறாங்களா, பெரியார் திடலுக்கு போய் அவருக்கு வந்து மரியாதை செலுத்தினா அப்போ இவர் வந்து திமுகவினுடைய பி டீமா அப்படின்று பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கல்ல. இதுல வந்து ஆவேசப்படாமல், வேகப்படாமல், விவேகமாக செயல்பட வேண்டும். நம்ம வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக வரவில்லை, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக வருகிறோம். பிரைமரி ஃபோர்ஸா தலைவர் வரார், மற்றும் ஒரு அரசியல் தலைவரா வரால, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இடத்துல அந்த வரி ஏன் அது கேள்விக்குள்ளாக்குறாங்க அப்படின்னா, மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக வரவில்லை அப்படிங்கிறதோட நின்று இருந்தா பரவாயில்ல. மற்ற கட்சிகளை சாதாரண கட்சிகளை போல நம்முடைய இயக்கம் அல்ல, கழகம் அல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் அது கேள்விக்குள்ளாக்குறாங்க. இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள், பல மாநிலங்களை ஆளும் கொள்கைகள் கொண்ட கட்சிகள்லாம் அப்போ உங்களுக்கு சாதாரண கட்சியா? நாங்க வந்து ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள், அந்த கட்சியினுடைய பெயரு இந்த கட்சியினுடைய பெயருன்னு நம்ம எதையுமே சொல்லல. சாதாரண கட்சிகள் என்றால் சில பிளவுவாதத்தை முன்வைக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு. சாதியை வைத்து சாதி வெறுப்பு அரசியல் செய்யறாங்க, மதத்தை வைத்து மத வெறுப்பு அரசியல் செய்யறாங்க. மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது அவர்கள் சாதாரண ஒரு கட்சி தானே. மக்கள் வந்து அவர்களை ஒரு சாதாரண நிலையில் தானே வச்சிருக்காங்க. அப்ப இது போன்ற ஒரு சாதாரண கட்சிகளை விட நம்ம வந்து ஒரு முற்போக்காக இருக்கணும். தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளோடு பயணிக்கணும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளோடு நம்ம பயணிக்கணும் என்கின்ற ஒரு கொள்கை தெளிவோடு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் ஆக போகுது. இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட நீங்க சொல்ற சாதாரண கட்சியையோ அல்லது பெரிய கட்சியையோ சூழ்ச்சி செய்கிறவர்களையோ ஏன் ஒரு இடத்துல கூட பெயர் சொல்லி இவர்கள் தான் அந்த சூழ்ச்சியை செய்கிறார்கள், இவர்கள் தான் அந்த சாதாரண கட்சிகள், இவர்கள் தான் எங்களுடைய கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே இன்னும் வரவே இல்லை. அதனாலதான் அக்டோபர் 27ஆம் தேதி கொள்கை பிரகடன மாநாடு. அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் அவர் சொல்ல போறாரு.